அப்பாஸ் கொடுத்த அதிர்ச்சி தத்துவம். யார் இந்த அப்பாஸ்? 2 நாளைக்கு முன்னே ஒரு கேப் புக் பண்ணியிருந்தேங்க. அந்த கேபு வந்து என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 7 நிமிஷம் காட்டுச்சு. டங்குன்னு ஒரு சேட்டு. ஹவு மச் இருந்து நான் சொன்னேன், மீட்டருக்கு மேலே போட்டு தரேன் வாப்பா அப்படின்னு. லொக்கேஷன் ஏரியா போட்டேன். எகெயின் ஹவு மச், நிறைய கேள்வி கேட்குறாருன்ட்டு கால் அடிச்சிட்டேன். ஏப்பா நீ என்னப்பா இவ்வளோ இன்டர்வியூ பண்ணி தான் நீ வந்து ஒரு பிக்கப்புக்கு வருவியா? உனக்கு தான் அமௌண்ட் காட்டியிருக்குமே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? இல்லை சார் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் காட்டும், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் காட்டும், அதனால தான் கேட்டேன் அப்படின்னாரு. சரின்ட்டு வண்டி போக ஆரம்பித்தது, கான்வர்சேஷன் ஆரம்பித்தது. தம்பி என்ன ஊருப்பான்னு கேட்டேன். புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வரேன் சார். வண்டி உன்னோட ஓன் வண்டியாப்பான்னு. இல்லை சார் ஃப்ரெண்டோட வண்டி சார், அதை எடுத்து நான் ஓட்டிகிட்ருக்கேன் சார், அவனுக்கு டெய்லியும் வாடகை கட்டிடுவேன் சார். நான் என்னப்பா படிச்சிருக்கேன்னு கேட்டேன். 10வது. ஏன்பா மேற்கொண்டு படிக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தம்பி ஒன்று சொன்னான் பாருங்க. சார் மேற்கொண்டு காலேஜ் படித்தவங்க டிகிரி படித்தவங்களும் கேப் தான் ஓட்டுறாங்க, நான் 10வது முடிச்சுட்டு கேப் தான் ஓட்டுறேன், வேலை தான் சார் முக்கியம் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா திடுதுப்புன்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்லையே என் தம்பி அப்படின்ட்டு. அப்புறம் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னார். அவருக்கு சின்ன வயசுலேயே ஃபாதர் தவறிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இவர் மேலே விழுது. ஸோ யங் ஏஜ்லேயே வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் அவர் சொன்ன இந்த விஷயம் வந்து பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா அதான் உண்மை இல்லை. டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எத்தனை பசங்க வந்து இன்றைக்கி வந்து டெலிவரியில் ஒர்க் பண்ணுறாங்க, கேப் டிரைவர்ஸாக இருக்காங்க. நான் எந்த தொழிலையுமே தப்பு சொல்லலை. பட் அவர் சொன்ன லாஜிக் பிரகாரம் பார்த்தா, நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கணும், 10வது படித்த உடனே நான் வேலைக்கு வந்துட்டேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாரு. அப்பாஸ் இப்படி சொன்னதில் நிதர்சனமான உண்மை இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் போடுங்க.